கல் குவாரிகள் செயல்படுறதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகளை பத்தி மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அவங்களே தாக்கி அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு பின்னணியில, இல்ல அவங்களே பொய் கேஸ் போடக்கூடிய பின்னணியில பாதிப்புகள் வெறுமே வாய் சொல்லுன்னு இல்லாம ப்ரூஃபோட எவிடன்ஸோட கொடுத்தாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுரேஷ் PUCL நிறுவனத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸுக்காக நிறைய பல ஆண்டுகளாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அறப்போர் இயக்கத்தினுடைய ஒரு தனிப்பட்ட குவாரிகள் சார்ந்த ஒரு ஆய்வறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய இண்டிபெண்டன்ட் கமிட்டியோட தலைவராகவும் அவங்க இருக்கிறாங்க. சார், இன்னைக்கு அறப்போர் இயக்கத்தினுடைய இந்த குவாரிகள் சார்ந்த அதனால வரக்கூடிய அந்த இம்பாக்டை பற்றி ஸ்டடி பண்ணி இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. அந்த ஆய்வறிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பல வருடங்களாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளில் பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, நீராதாரங்களை பாதிக்கக்கூடிய அளவில் இந்த கல்குவாரிகள் செயல்படுறதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாருமே அந்த கம்ப்ளைண்ட் பதில் சொல்லாத பின்னணியில், கம்ப்ளைண்ட் பண்ண அவங்களே தாக்கி அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு பின்னணியில, இல்ல அவங்களே பொய் கேஸ் போடக்கூடிய பின்னணியில மக்கள் அறப்போர் இயக்கத்துக்கு பல மாதங்களாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதன் பின்னணியில இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து கொண்டு அறப்போர் இயக்கம் ஒரு மக்கள் கணிப்புக்கு ஒரு ஏற்பாடு செய்தாங்க. இது அவர்களுடைய ரிப்போர்ட்டாக இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர்கள், ஒரு நிபுணத்துவ குழு சார்பாக ஒரு குழு அமைத்து அந்த குழு ரிப்போர்ட்டை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுக்கு நான் தலைவராக இருந்தேன். நான் கடந்த 35-40 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருந்திருக்கேன். மனித உரிமை களத்துல செயற்பட்டு இருக்கேன். குறிப்பாக மைனிங் சார்ந்த விஷயங்கள்ல பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நான் செயற்பட்டு இருக்கேன். அந்த பின்னணியில இந்த குழுக்கு தலைவராக இருக்க சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொண்டு சென்ற ஆண்டு 2 நவம்பர் அன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருந்தோம். என்னோட கூட இன்னும் 4 பேர் இருந்தாங்க. நாங்க 5 பேர் அடங்கிய குழுவா இருந்தோம். அந்த ஆய்வறிக்கையினுடைய சாராம்சம் என்ன? இந்த ஆய்வறிக்கையுடைய சாராம்சம் என்னன்னு சொல்றதுக்கு முன்பு ஒன்று சொல்லணும். இந்த ஆய்வறிக்கை எப்படி செய்தோம், எப்படி ஏற்பாடு பண்ணோம். சென்ற ஆண்டு 2 நவம்பர்ல அன்னைக்கு அங்க பப்ளிக் ஹியரிங் நடக்கக்கூடிய நேரத்துல நிறைய கிராமங்களிலிருந்து இருக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே யார் யாரெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கறது தயாரா இருக்காங்களோ அவங்களுடைய பட்டியல் போடுது இன்டர்நெட்லயே அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் பல கிராமங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ துரதிருஷ்டமாக அந்த கூட்டத்துல சென்ற ஆண்டு 2 நவம்பர் அன்னைக்கு நடந்த கூட்டத்துல கல்குவாரி ஓனர்ஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ற முறையில பல வழக்கறிஞர்கள் அங்க அமளி ஏற்படுத்தி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அப்போ அன்னைக்கு சொல்லியிருந்தோம், இதோட நிற்க போறது இல்லை. அன்னைக்கு நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. ஏன்னா வன்முறை நடக்கும் என்ற ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய கிராமத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு மீறி இதை போட்டு போலீஸ் கேஸ் இல்லாம இருக்கிறதுக்காக அன்னைக்கு நாங்க அதை போஸ்ட்போன் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு கடந்த பல மாதங்களாக இந்த கணிப்பு எடுத்துட்டு போனோம். கணிப்பு பல வகைகள். ஒண்ணு, இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஊர்களில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு ப்ரூஃபா எவிடன்ஸ் கொடுத்தாங்க, போட்டோகிராஃப் கொடுத்தாங்க, எந்தெந்த இடத்துல பாதிப்பு நடந்திருக்குன்னு விவரத்தை சொல்லிட்டாங்க. எங்கேயாவது ஆக்சிடென்ட் இருந்தா ஆக்சிடென்ட் பத்தி விவரம், எஃப்ஐஆர் இருந்ததுன்னா எஃப்ஐஆர், பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பேர். ஆகையால ஒட்டுமொத்த பார்வையில பார்க்கும்போது பாதிப்புகள் வெறுமே வாய் சொல்லுன்னு இல்லாம ப்ரூஃபோட எவிடன்ஸோட கொடுத்தாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து, அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய விவரத்தை குறித்து இந்த கமிட்டி சார்பாக அந்தந்த இடங்கள்ல தளத்துக்கே போய் நடந்திருக்கா, நடக்கலையா, எப்படி நடந்திருக்கு, உண்மை நிலைமை என்னன்றது ஆராய்ந்து பார்த்து அதனுடைய ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மூன்றாவதாக அரசு ரிப்போர்ட்ஸ்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவதாக மற்ற வழிகளை ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் எல்லாம் சேர்த்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 140 பக்கம் அடங்கிய இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட்டோம். இன்னைக்கு வெளியிட்டு அறப்போர் இயக்கம் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு கமிட்டி மூலமா நீங்க கொண்டு வாங்கினாங்க. அந்த ரிப்போர்ட் அறப்போருக்கு கொடுத்தோம்.
முக்கியமாக அறப்போருக்கு கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம், முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கோம், சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி மைனிங் செக்ரட்டரி கொடுத்துருக்கு, மைனிங் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் கொடுத்து இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த இடத்துல 29 கிராமங்கள்ல திருநெல்வேலி மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்களையும் பாதிப்பு வந்திருக்கு. தூத்துக்குடியில நடந்திருக்கு, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், இந்த 4 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் கணிப்பு போட்டு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், போட்டோகிராஃப்ஸ் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்டா எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ரிப்போர்ட் மூலமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். தவறு செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கும் நடத்தணும், மைனையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற பரிந்துரை கொடுத்திருக்கோம். இது ஒட்டுமொத்தமாக வெறும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பார்வையில பார்க்கும்போது மைனிங் டிபார்ட்மெண்ட்டை சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரியான ஊழல் நடக்கிறதுக்கு பின்னணியில வந்து அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரசுல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸுடைய ஒத்துழைப்பு இல்லாம செய்யவே முடியாது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல பார்க்க முடியாது, அவ்வளோ கரப்ஷன் இருக்கு. பல வழக்குகள் நான் செஞ்சிருக்கேன், 1-2 வழக்குல பல வழக்குகள் பண்ணியிருக்கோம். ஆகையால் அவங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம். அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல், அவர்களுடைய ஈடுபாடு இல்லாமல் இந்த ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. குரல் எழுப்ப வேண்டிய பொறுப்பு இப்போது வந்துருச்சு மக்கள்.